பொண்ணுக்கு டவுட் என்னன்னா, ஆம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணா ஒத்துக்கிறீங்க, அதே பொம்பளை பசங்க லவ் பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பே இல்லை, பட் ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் தான். என்ன பொறுத்திக்கும் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்றது வந்து ஒரு கோயிலோட கோபுரத்தினுடைய கலசம் தான் பொம்பளை பிள்ளைங்க. அதே கோயில் கருவறையில் இருக்கிறதா ஆம்பளை பசங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா சொல்றேன், எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போறதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னா கோபுரத்தை தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கருவறையை பார்ப்போம். ஆனா கோபுரத்துக்கு எதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்படி இம்பார்ட்டன்ட் தராங்க கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க தான் எல்லாமே. அதை கொண்டு அது வளர்ப்பை கொண்டு அதோடைய மதிப்பை கொண்டு தான் ஒரு வீட்டோடைய தரமே இருக்கு. அதனால பொம்பளை பிள்ளைங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து இது பண்ண மாட்டாங்க. எல்லாமே பார்த்து 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 அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு கோயில் வந்து கருவறைக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னையும் சரி, அந்த கோபுரத்துக்கு தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஆனாலும் கருவறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்தோடைய ஆணி வேறு, அதுக்கப்புறம் வர வாரிசுங்க எல்லாமே வந்து ஆம்பளை பிள்ளைங்க தான். அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஒரு எல்லாம் ஒரு நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருமே பாக்குறது முதல்ல கருவறைக்குள்ள இருக்கிறத விட்டு முதல்ல பாக்குறது எங்கன்னா கோபுரம், கலசம். அதே மாதிரிதான் ஒரு பொம்பளை பிள்ளைங்க கலசம் மாதிரி நீங்கெல்லாம் தங்குவாங்க. சரிங்களா? பொம்பளை பிள்ளைங்களா நீங்கெல்லாம் லேசு கிடையாது. அதனாலதான் நம்ம பொம்பளை பிள்ளைங்கள அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்கறது. அதை வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து எடை போட்டுறாதீங்க. சரிங்களா? நீங்கெல்லாம் கோபுரத்துல இருக்க கலசம் மாதிரி தங்கங்க.